பாருங்க, கொடி பறக்குது, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அவங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். பெரும்பாலும் விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, இந்த 3 தொழில் தான் மையமா இருக்கிறது. இந்த 3 தொழிலும் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு சரிந்து இன்னைக்கு அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை போராட்டம், செத்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விசைத்தறியில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை, கொடுமை. இதனால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சியில ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது மிக மிக கொடுமையானது. உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவைக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தன்னுடைய உறுப்புகளை நிற்கின்ற அவல நிலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர். நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க, வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். கிட்னி முறைகளை ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கி விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா? இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நியாயம் வேண்டும், உண்மை தெரிய வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.